Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Prestige Omega Deluxe Granite Non-Stick Cookware செட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். நான் இது Flipkartல ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்படி தான் பாக்ஸ் வந்தது. இங்க பாத்தீங்கன்னா செல்லோ டேப் நல்லா டைட்டா ஒட்டி வச்சிருந்தாங்க. அதை சிசரால கட் பண்ணிட்டேன். உள்ள பாத்தீங்கன்னா Prestige பாக்ஸ் வந்து இருந்துச்சு. அதை நான் வெளியே எடுத்து வச்சிட்டு அங்க ஒட்டி இருந்த செல்லோ டேப்பையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதோட MRP ரேட் பாத்தீங்கன்னா 3500. நான் Flipkartல ஆஃபரில் டிஸ்கவுண்ட்லாம் போக 1800க்கு வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய், ஒரு ஃப்ரை பேன், ஒரு தவா, ஒரு லிட் இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிட் வச்சுருந்தாங்க. கிளாஸ் லிட் கொஞ்சம் கூட மூவ் ஆகாத மாதிரி நல்லா ஃபிட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுருக்காங்க. கடாய்க்கு கீழேயுமே ஒரு அட்டை வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்குதுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் கவர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயோடவே வாரண்டி கார்டு வச்சுருந்தாங்க. அடுத்து தவாவுமே பார்த்திங்கன்னா நல்லா கவரால் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹேண்டில்லாம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ இதையுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பேன் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரை பேனுமே தவா மாதிரி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. லிட்டு நல்லா வெயிட்டாக இருக்குது. இப்போ இதை வச்சிடலாம். அடுத்து இதோட நமக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த குக்வேர் செட்டோட வாரண்டி பார்த்திங்கன்னா 24 months, அதாவது 2 வருஷத்துக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் லிட் பார்க்கலாம். கிளாஸ் லிட் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்குது. இதோட ஹேண்டில் நல்லாவே டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கடாய் பார்த்திங்கன்னா 24 centimeter. இதோட அளவு பார்த்திங்கன்னா 2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி, அதாவது நம்ம கேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். இதுவுமே நல்லா வெயிட்டாக இருக்குது. இதோட ஹேண்டிலும் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டு எல்லாமே இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி தான். அடுத்து பார்த்திங்கன்னா தவாவுமே நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. அதோட ஹேண்டிலும் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் சில்வரில் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஹீட் வந்து கையில் தெரியாது. அதனால கிளாத் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நான்ஸ்டிக் குக்வேர் செட்டில் பார்த்திங்கன்னா நிறையவே செட் இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குது. நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, இது பார்த்திங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு நான்ஸ்டிக் குக்வேர் செட் வித் 5 layer கோட்டிங் சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் குக்வேர்லாம் 3 layers தான் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டில் பார்த்திங்கன்னா 5 layer கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட லாஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா, அதாவது மேலே இருக்கிற லேயர் பார்த்திங்கன்னா கிரானைட்டால் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செட் பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் சேஃப் தான். இந்த செட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் இந்த செட்டில் ஒரு பாத்திரம் கூட யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணிட்ட பிறகு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, நம்ம இந்த பாத்திரங்களை யூஸ் பண்ணி குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம் ஃப்ளேம் வரைக்கும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சில டைம் அதோட பாட்டம் வந்து டிஸ்கலரேஷன் ஆகிடும், அதாவது கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும்ட்டும், சமைக்கிற உணவு வந்து அடிப்பிடிச்சிடும்ட்டும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஃபோக், ஸ்பூன், நைஃப், அதாவது கத்தி, இந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. அடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இது ஆறிட்ட பிறகு தான் வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவையுமே சோப் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணும்போது பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா காட்டன் டவலால் துடைச்சிட்டு வச்சு யூஸ் பண்ணோன்னா அப்படியே புதுசு போலவே இருக்கும், நிறைய நாளுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.